எல்லோருக்கும் வணக்கம். டாக்டர் பூவேந்தன், சாந்தம் ஹோமியோபதி மருத்துவமனையிலிருந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு, இந்தியாவே பரபரப்பா பேசிட்டு இருக்கிற கில்லியன் பார் சிண்ட்ரோம். இந்த நோய் ஒன்றும் புதுசு இல்லைங்க. ஏற்கனவே 1976ல ஸ்வைன் ஃப்ளூ வேக்சினேஷனுக்கு அப்புறமா 10 பேர், 1 மில்லியன்ல 10 பேருக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு. 1314ல பாத்தீங்கன்னா பிரான்ஸ் நாட்டுல சிகா வைரஸ், இந்த வைரஸ் பரவணுனால போஸ்ட் வைரல் இன்ஃபெக்ஷனா இது பரவிட்டு இருந்துச்சு. அப்புறம் 1516ல பாத்தீங்கன்னா சவுத் அமெரிக்கால இதே மாதிரி சிகா வைரஸ் வந்ததுக்கு அப்புறமா போஸ்ட் வைரலா வந்துட்டு இருந்துச்சு. 2019ல பெரு நாட்டுல கேம்பிலியோபாக்டர் ஜெர்ஜினை, இந்த பாக்டீரியானால இந்த கில்லியன் பார் சிண்ட்ரோம் ஜிபிஎஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்துச்சு. இப்பவும் இதே ரீசன்னாலதான், அதாவது கேம்பிலியோபாக்டர் ஜெர்ஜினை அது மேல இப்ப பழி போட்டாங்க. அந்த பாக்டீரியானாலதான் பரவுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு நியூஸ்ல பாத்தீங்கன்னாலும், இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணி டேட் 25 February 2025. இன்னைக்கு டேட் படி பாத்தீங்கன்னா 73 கேசஸ் வந்து பூனேல வந்து ரிப்போர்ட் ஆயிருக்கு. அதுல வந்து 40 கேசஸ் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அவங்க எப்படி கன்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா, ஸ்டூல் சாம்பிள்ல இந்த ஜெஜுனை இந்த பாக்டீரியா, கேம்பிலியோபாக்டர் ஜெஜுனை இந்த பாக்டீரியா இருந்தா மட்டும்தான் அவங்களால வந்து இதான் காரணம் அப்படின்னு சொல்ல முடியும். சோ இப்போ 3 ரீசன் நீங்க பாத்துட்டீங்க. ஒன்னு கேம்பிலியோபாக்டர் ஜெஜுனை போஸ்ட் வேக்சினேஷன், இன்னொன்னு போஸ்ட் இன்ஃபெக்ஷன். சோ இந்த 3 காரணம். இது போக பாத்தீங்கன்னா போஸ்ட் சர்ஜிக்கல் ரொம்ப ரேரா வரும். சோ இப்ப ஏன் அதிகமா இருக்கு? கிட்டத்தட்ட 24.5% ஆஃப் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் வந்து இந்த கோவிட் பேண்டமிக்கு அப்புறமாவும், இந்த கோவிட் வேக்சினுக்கு அப்புறமாவும் நிறைய இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த ஆட்டோமியூன் டிசீஸ்ங்கிறது. ஸோ ஜிபிஎஸ்மே வந்து ஒரு ஆட்டோமியூன் டிசீஸ். இப்போ அதாவது வந்து வைரஸ் வந்து நம்மளை அட்டாக் பண்ணுது. நம்ம இம்யூன் சிஸ்டம் என்ன பண்ணணும்னா அந்த வைரஸ் அட்டாக் பண்ணணும். அதுக்கு பதிலாக நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியே வந்து நம்மளுடைய செல்ஸை, நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை பாதிக்கிறதுனால வர்றதுதான் இந்த கில்லியன் பார் சிண்ட்ரோம். ஸோ இந்த கேம்பிலியோபாக்டர் ஜெர்ஜினை நம்ம வயிற்றுக்குள்ள வந்துருது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்ஜினை என்ட்ரைட்டிஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன் டெவலப் ஆகுது. இதனால ஃபீவர் இருக்கும், பாடி டயர்னஸ் இருக்கும், மலேஸ் இருக்கும், வயிறு வலி இருக்கும், பேதி ஆகும். இதோட நிக்காது. இதுக்காக பாத்தீங்கன்னா பொறுமையா வந்து பேரலைசிஸ் டெவலப் ஆகுது. இது ஏன் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஆட்டோமியூன் டிசீஸ். நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளுடைய நரம்பு மண்டலம், பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் சொல்லுவாங்க. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் வந்து பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு. பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம்ங்கிறது ஸ்பைனல் கார்டுல இருந்து வர ஒவ்வொரு நரம்பும் வந்து பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் சொல்லுவாங்க. இது வந்து இந்த பாதிக்கப்படுறதா என்ன ஆகும்னா, நம்ம மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே, அசைவுகள் எல்லாமே வந்து நின்றுடுது. இதுல என்ன ஆகுதுன்னா, மைலின் ஷீத், நீங்க வந்து காப்பர் வயர், நம்ம எலக்ட்ரிக்கல் வயர் பார்த்துருப்பீங்க. அந்த எலக்ட்ரிக்கல் வயர்ல பாத்தீங்கன்னா உள்ள வந்து சென்டரா வந்து காப்பர் வயர் போகும், சுத்தி வந்து பிளாஸ்டிக் ஷீட் வந்து மூடி இருக்கும். அது இன்சுலேஷனுக்காக. அதே மாதிரி நம்ம நரம்புமே இருக்கும். அதுல வந்து மைலின் ஷீத்துங்கிறது சுத்தி லேயர் இருக்கும், சென்டர்ல நர்வ் பாஸ் ஆகும். இப்போ இந்த மைலின் ஷீத் டேமேஜ்னால பாத்தீங்கன்னா அந்த இம்பல்சஸ் ப்ராப்பரா பிரெயின்ல இருந்து, ஸ்பைனல் கார்ட்ல இருந்து நம்மளுடைய பெரிஃபெரிக்கு, அதாவது கைக்கு காலுக்கும் வராது. இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா அசெண்டிங் பேரலைசிஸ் சொல்லுவாங்க. முதல்ல வந்து டிங்கிலிங் சென்சேஷன் தான் டெவலப் ஆகும். இந்த என்ட்ரைட்டிஸ் ஜெர்ஜினை, அதாவது உங்களுக்கு ஃபீவர் இருக்கு, டயரியா இருக்கு, வயிறு வலி இருக்கு, மலைஸ் இருக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிங்கிலிங் டெவலப் ஆகுதுன்னா நீங்க உஷாராகணும். டிங்கிலிங் அப்படின்னா ஒரு மாதிரி கூச்சமா இருக்கும். காலில் ஒரு 1000 நீடில் வச்சு காலில் வந்து குத்துற மாதிரி இருக்கும். முதல்ல ஃபுட்ல தான் ஸ்டார்ட் ஆகும், அதுக்கப்புறம் லெக்குக்கு வரும், அப்புறம் கைக்கு வரும், அப்புறம் ஃபேஸுக்கு வரும், அப்புறம் நெஞ்சு மசிலுக்கு வந்து ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர்ல போய் முடிஞ்சிடும். இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 டைப்ஸ் இருக்கு. இப்ப இருக்க டைப் பாத்தீங்கன்னா மோஸ்ட் காமன் சப் டைப் பாத்தீங்கன்னா AIDP அப்படின்னு சொல்லுவாங்க, அக்யூட் இன்ஃப்ளமேட்டரி டீமைலினேட்டிங் பாலி ராடிகுலோபதி அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது டைப் பாத்தீங்கன்னா மில்லர் ஃபிஷர் சிண்ட்ரோம். இதுல வந்து பேரலிசிஸ் வந்து கண்ணில் ஸ்டார்ட் ஆகும். அந்த கண்ணிமை வந்து மூட முடியாது, மூணா திறக்க முடியாது, இப்படி டெவலப் ஆகும். அடுத்தது பாத்தீங்கன்னா AMAN சொல்லுவாங்க, அக்யூட் மோட்டார் ஆக்சோனல் நியூரோபதி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து சிவியாரிட்டி வச்சு 3ஆ பிரிக்கிறாங்க, மைல்டு, மாடரேட், சிவியர். மைல்டு பாத்தீங்கன்னா அந்த டிங்கிலிங் சென்சேஷன் சொன்னோம் இல்லையா, அந்த 1000 அந்த ஊசி வச்சு குத்துற மாதிரி இருக்கும், காலில் டெவலப் ஆகும். அப்புறம் பாத்தீங்கன்னா அது வந்து கைக்கு வரும், இதோட நின்றும். இதுக்கப்புறம் ஒன்றும் பெருசா ஒன்றும் பிரச்சனை டெவலப் ஆகாது. மாடரேட்ல பாத்தீங்கன்னா இந்த அசெண்டிங் பேரலைசிஸ் வந்து உங்களை வந்து அந்த மைல்டு ஷீத்தா டேமேஜ் ஆகிறதுனால உங்களால ஒழுங்கா நடக்க முடியாது, ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏற முடியாது, ஃபேஷியல் மசில் வீக்னஸ் வந்துடும். இதெல்லாம் என்ன ஆகும்னா உங்களால சலைவா உள்ள வச்சுக்க முடியாது, ட்ரூலிங் ஆஃப் சலைவாலாம் இருக்கும். தேர்டு தான் ரொம்ப சிவியர் டைப்பு. இந்த ஃபுட்ல ஆரம்பிக்கும், காலுக்கு வரும், கைக்கு வரும், ஃபேஸுக்கு வரும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செஸ்ட்டுக்கு டெவலப் ஆயிடும். செஸ்ட்டுக்கு டெவலப் ஆயிடுச்சுன்னா ரெஸ்பிரேட்டரி மசில் பேரலைசிஸ் ஆகி உங்களால ஒழுங்கா மூச்சு விட முடியாது, மெக்கானிக்கல் வென்டிலேஷன்ல போயிடுவீங்க, அதெல்லாம் வென்டிலேட்டர்ல போட்டுருவாங்க. இதுல இருந்து ரெக்கவரி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, இல்லை இறந்தும் போயிடுவாங்க. ஸோ ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, அதாவது மைல்டு, மாடரேட், இந்த 2 ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா இறப்புங்கிறது வந்து வாய்ப்பே இல்லை. அது மாதிரி ஒருத்தர் இருந்து ஒருத்தர் பரவுமான்னு கேட்டா கண்டிப்பா பரவாது, ஒருத்தர் இருந்து ஒருத்தர் பரவாது. இப்பயே ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கண்ட தண்ணி குடிக்கிறது, கண்ட தண்ணி குடிக்கிறது, இதுதான் இப்ப ரீசன் ரொம்ப வைட் ஸ்ப்ரெடா இருக்கிறது. இப்ப ரொம்ப வைட் ஸ்ப்ரெடா இருக்கிற ஸ்டேட் பாத்தீங்கன்னா புனேக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆந்திராக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல ரொம்ப
காணப்படுது. ஏற்கனவே ஒரு குழந்தை வந்து இறந்துட்டதாகவும் நியூஸ் பார்த்தேன் நான். ஸோ ஹோமியோபதியில இதுக்கு என்ன மெடிசன்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, லாண்ட்ரேஸ் பேரலைசிஸ் அப்படின்னு ரூப்ரிக்கு ஹோமியோ மெடிசன்ஸ்ல இருக்கு. கோனியம், ஜெல்சிமியம், அகோனிட்டின் இது போன்ற ஹோமியோ மெடிசன்ஸ் இருக்கு. ஸோ டிங்லிங் சென்சேஷன், நம்னஸ் வந்து சும்மா வந்தா இல்லை, இது வந்து காமனான சுகர் பேஷண்ட்டுக்கும் இருக்கும். உங்களுக்கு ஃபீவர் இருக்கு, டயரியா இருந்துச்சு, வயிறு வலி இருந்துச்சு, அதுக்கப்புறம் எனக்கு இந்த டிங்கிலிங் வந்து காலைல ஸ்டார்ட் ஆகுதுன்னா நீங்க உஷாராகணும். அப்படி இல்லைன்னா இதை பத்தி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. விழிப்போடு இருப்போம், நலமோடு வளமோடு வாழ்வோம்.